எக்ஸாம்பிள் சம் 1.24 பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. S1 S2 S3 மொத்தம் அது வந்து டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காரை யூஸ் பண்ணுறோம். அது வந்து C1 C2 C3 அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கான். கடைசியாக என்ன கேட்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆஃப் ஈச் டைப். அப்போ மொத்தம் இங்கே 3 டைப் ஆஃப் கார் இருக்குது. X1 அப்படிங்கிற கார் ரெடி பண்ணுறோம், சாரி C1 அப்படிங்கிற கார் ரெடி பண்ணுறோம், C2 அப்படிங்கிற கார் ரெடி பண்ணுறோம், C3 அப்படிங்கிற கார் ரெடி பண்ணுறோம். இதனுடைய குவான்டிட்டி என்ன கேட்குது. C1 எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம், எனக்கு எவ்வளோ தெரியல. இந்த ஸ்டீல் சப்ளை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம், தெரியல இல்லையா? அப்ப என்ன பண்ண இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல C1 அப்படிங்கிற காரோடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் சரியா இல்லையா? அண்ட் C2 அப்படிங்கிற காரோடைய கவுண்டிங் வந்து நான் ஒய்னு வச்சுக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியாது, எக்ஸ் ஒய். அண்ட் C3 அப்படிங்கிற காரோடைய கவுண்டிங் என்ன பண்ண இஸ்ன்னு வச்சுக்கிறேன், சரியா? அப்போ C1 டைப் வந்து நான் எக்ஸ் குவான்டிட்டி செய்யறேன், C2 டைப் வந்து ஒய் குவான்டிட்டி செய்யறேன், C3 டைப் வந்து இந்த இசட் குவான்டிட்டி செய்யறேன். அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸ் ஒய் இசட்டோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அப்ப இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடுவோமா? அப்ப கீழே என்ன பண்ணிருக்கோம், அந்த ஸ்டீல்ஸோட கவுண்டிங் கொடுத்துருக்கோம், அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? 3x plus 2y plus 4z is equal to what is the answer? 28. Equation 1. அடுத்து x plus y plus z equal to what is the answer? இதானப்பா? சாரி, z வந்து 2, சாரி 2z, நான் இதை கவனிக்கல, 2z சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 2x plus 2y plus z is equal to answer 14. அப்ப என்ன பண்ணியாச்சு, ஒரு 3 ஈக்குவேஷனை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த 3 ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிடுவோமா? பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். 3 2 4 1 1 2 2 2 1 A மேட்ரிக்ஸ் ரெடிமா? அடுத்து X மேட்ரிக்ஸ் வந்து X Y Z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 28 13 14. அப்ப என்ன பண்ணியாச்சு, A X ஈக்குவல் டு B அப்படிங்கிற மேட்ரிக்ஸை ரெடி பண்ணியாச்சுப்பா. ஓகே தானே? இப்ப அடுத்து என்ன பண்ணணும், கிரேமர் ரூல் மெத்தட்ல பண்ணதுக்காண்டி டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் தான் சம் அப்படிதானே? இப்ப அடுத்த மாதிரி பண்ண போறது இது டெல். கேட்டுதானமா? டெல் முடிச்சிடுவோமா? ஸோ நீங்க பார்த்து சொல்றியாப்பா, அந்த ஆன்சர் பார்த்து சொல்லு. ஸோ டெல் அப்படிங்கிறது ஏ உடைய டிடர்மினன்ட். அப்ப டிடர்மினன்ட் ஆஃப் என்ன வரும்னா 3 2 4 1 1 2 2 2 1 ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோமா? ஸோ என்ன சைன்லாம் வரும்பா, பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஆன்சர் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 4 அடுத்து பிளஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 2. அப்போ இதனுடைய ஆன்சர் மைனஸ் 3, இதனுடைய ஆன்சர் மைனஸ் 3, இதனுடைய ஆன்சர் 0. ஆன்சர் மைனஸ் 9 பிளஸ் 6. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டெல்லோடைய ஆன்சர் மைனஸ் 3. கேட்டுதானம்மா? ஓகே, அடுத்து என்னமா வேணும், டெல் எக்ஸ் வேணும். அப்ப டெல் எக்ஸ் என்ன அர்த்தம், இந்த டிடர்மினன்ட் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல எக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணுமா இல்லையா? அப்ப எக்ஸ் அப்படி யாருன்னா 3 1 2 இதை ரிமூவ் பண்ணி நம்ம யாரை இன்சர்ட் பண்ணணும், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 28 13 14. இதோட ஆன்சர் பார்த்தோன்னா 28 இன்ட்டு 1 மைனஸ் 2 அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 13 minus 40 minus 20 எடுத்தனடா 13 minus 28 அடுத்து plus 4 into 26 minus 14 செக் பண்ணி பாத்துக்கோ. எடுத்தனமா? ஓகே, இதோட ஆன்சர் minus 1. இதனை கழிச்சா minus 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 15. இதனை கழிச்சா ஸோ இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா, இது வந்து 1 மைனஸ் 4 சரியா? நான் தெரியாம 2 போட்டேன், இதோட ஆன்சர் 4 சரியா? அப்போ நமக்கு மைனஸ் 3 மாறிடும் சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சுமா 26 இருந்து 14 கழிச்சா 12 மல்டிப்ளை பண்றியா 28 இன்ட்டு மைனஸ் 3 யூசிங் கால்குலேட்டர். வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் 84. மைனஸ் 84 மைனஸ் 84 பிளஸ் 30 இங்க பிளஸ் 48. இப்போ ரெண்டையும் கூட்டி 84 கழிச்சு வாட் இஸ் ஆன்சர்? 78 தானப்பா? 78 14 கழிச்சா
ஆன்சர் -6 மீச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? டெல் ஒய் பண்ண போறோம். ஸோ டெல் ஒய்னா அதே டிட்டர்மினன்ட் ஏல ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிடுவோமா? யாரை இன்சர்ட் பண்ண போறோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 28 13 14 ஆன்சர் பண்ணுவோமா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆன்சர் 13 minus 28 minus 28 இன்ட்டு 1 minus 4. அடுத்து நமக்கு பிளஸ் 4 இன்ட்டு 14 minus 26 சரியா? ஈக்குவல் டு 3. இது ரெண்டையும் கழிச்சு ஓடுது ஆன்சருமா? -15. இது -3. இதனுடைய ஆன்சர் -12. மல்டிப்ளை பண்ணுப்பா. 15 into 3 ஆன்சர் -45. 28 into 3 ஆன்சர் +84. அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் சொல்லுப்பா 48. இப்போ இந்த -45 -48 கூட்டிட்டு 84 கழிச்சது -9. அப்ப டெல் ஒய் ரெடி. அடுத்து நமக்கு யார் வேணும்? டெல் இசட். ஸோ டெல் இசட்னா அதே டிட்டர்மினன்ட் ஏல நம்ம என்ன பண்ண போறோம்? யார் ரிமூவ் பண்ண போறோம்? இசட்டை மட்டும் என்ன பண்ண போறோம்? ரிமூவ் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்ணலாம்? இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆன்சர் 28 ஆன்சர் 13 இங்க வந்து 14 எழுதுவோமா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு 14 minus 26 minus 2 into 14 minus 26 ஓகே தானேப்பா? and plus 28 into 2 minus 2 இதனோட ஆன்சர் 0. இது ரெண்டையும் கழிச்சா -12. இது ரெண்டையும் கழிச்சா -12. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ரெண்டுக்கும் -12 காமன் எடுத்துருவோமா? இல்லை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் -36 plus 24. ஸோ ரெண்டையும் கழிச்சா மைனஸ் வெளில ரெடி ஆயிட்டாப்பா. இப்போ அடுத்து யார் வேணும்? XYZ தானே வேணும். அப்போ டேரக்டாக எழுத போறோம். கவுண்ட் செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல x அப்படிங்கிற ஃபார்முலா del x by del is equal to del x உடைய ஆன்சர் என்ன இருக்குது? -6. இதோட ஆன்சர் -3 அப்படிதானே? ஆன்சர் -6 by -3 ஆன்சர் இஸ் 2. அடுத்து y is equal to ஃபார்முலா del y by del is equal to what is the answer? -9 by -3. What is the answer ma? 3. So அடுத்து z is equal to what is the formula? Del z by del answer -12 by -3. What is the answer? 4. அப்ப நமக்கு quantity of car பார்த்தோம்னா நமக்கு வந்து car 1 உடைய quantity அப்படிதானே? number of cars C1 is equal to C1 வந்து எவ்வளவு இருக்கு? 2. number of cars C2 எவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம்? 3. நம்பர் ஆஃப் கார்ஸ் C3 எவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம்? 4. ஸோ இதான் நம்ம தேவையான ஃபைனல் ஆன்சர்.